ஸ்லீவை வச்சு எப்படி கை மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு துணியை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைட்லேயும், ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த கோட்டுக்கு மேலே அளவு ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். நீட்டாக அயன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். அடையாள ப்ளவுஸில் பேக் பார்ட் ஸ்லீவை மட்டும்தான் நம்ம வைக்கணும். கை கட் பண்ணும்போது பேக் பார்ட் ஸ்லீவை வச்சு தான் நம்ம கை கட் பண்ணணும். இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழ் சுற்றளவாண்ட ஒரு மார்க்கும், ஆம்ஹோல் ரவுண்டு அந்த ஸ்டிச்சிங் தெரிகிற இடத்துல ஒரு மார்க்கும், தையலுக்காக 1/2 இன்ச் மார்க்கும், சைடு அளவையும் குறிச்சிக்கோங்க. ஸ்லீவோட சென்டராண்ட ஒரு மார்க்கும், மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டை குறிக்கணும். அந்த ஆம்ஹோல் ரவுண்டோட ஸ்டிச் வந்து நம்ம அடையாள ப்ளவுஸ்லேயே தெரியும். நான் இப்போ விரலை வச்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணி இந்த மார்க்கை குறிக்கிறேன். நீங்களும் இதேமாரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் டாட் டாட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கீழ் சுற்றளவையும் ஆம்ஹோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரவுண்டை வந்து அப்படியே நீங்கள் கையால் வரைஞ்சிக்கோங்க. தையலுக்காக மேலே வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு அதேமாரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தையலுக்காக நம்ம 2 இன்ச்சு விட்டுக்கிறோம். விட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவை 2ஆக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு உள்குழிவு கொடுக்க போகிறோம். ஸ்லீவ் சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் குறிச்சிக்கோங்க. சைடு நாட்சிக்கும் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளவா மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு எஸ் மாரி வளைவாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் எப்படி வரைகிறேனோ அதேமாரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடு பேக்லேயும் வச்சு தைக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.